ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் லாங் வீடியோ போட போகிறேன். இன்றைக்கி நம்ம பெடிக்யூர் தான் பண்ண போகிறோம். அதுவும் லோ பட்ஜெட்டில், ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில். சொல்கிறதுக்கு காமெடியாக இருந்தாலும் பட் அதுதான் உண்மை. இதுக்கு முன்னாடி இப்போ என்ன நிலமையில் இருக்குன்னா, மழை வந்துட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோ எடுத்து 2 மாதத்துக்கு முன்னால் 3 மாதம் பக்கம் ஆக போகுது. இப்போ இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்கள். மழை பெஞ்சிட்டு அந்த மண் ரோடோடு இருந்தது. இப்போ ஃபுல்லுமே ரோடே போட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ கூட நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணல. என்னோடய கடமை உணர்ச்சி நீங்களே பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பெடிக்யூர் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ரூல்ஸ் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணணும். அது என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம துவைச்சிட்டு இருக்கும்போது நம்ம கால் ரொம்ப ஈரமாயிரும். அதாவது வாஷிங் மிஷின் இல்லை, கையில் துவைக்கும் போது கால்லாம் ஈரமாயிரும். அப்படி இல்லையா, ஆற்றுக்கு நம்ம விளையாடப்போம். ஒரு சிலர் ஆற்றுக்கு குளிக்க போவாங்க, இல்லைன்னா ஸ்விம்மிங் பூல் ஏதாவது, இல்லைன்னா மழையில் கொஞ்சம் நேரம் நனைஞ்சிட்ருப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கால் நல்லாவே ஊறிடும். இந்த மாதிரிலாம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நிஜமாவே அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி பெடிக்யூர் பண்ணிங்கன்னா நல்லாவே கால் க்ளீன் ஆகிரும். அப்படி இல்லைன்னா தனியாக ஒரு 50 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணி கால்களை ஊற வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போது நான் லெமனும் உப்பும் எடுத்துக்கிட்டேன். அது ஒரு ஓரமாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு சோப்பில் நம்ம சோப்பை யூஸ் பண்ணி நல்லா காலெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம். இந்த ப்ரஷ் ரொம்பவே ஹார்டாக இருக்கும், அதனால லைட்டாக மைல்டாக நம்ம மசாஜ் பண்ணுற மாதிரியே தேய்ச்சிட்டே வரலாம். குறைஞ்சது 5 நிமிஷமாவது இதே மாதிரி நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். நமக்கே டயர்ட் ஆயிடணும், அந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணிக்கலாம். அப்புறம் நகங்களை ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும். அதுக்கு நிறையா கிட்டில் டூல்ஸ் நிறைய இருக்குது. பட் நம்மக்கிட்ட இப்போ எதுவும் இல்லை. நம்ம தான் லோ பட்ஜெட்டில் பண்ண போகிறோமே. உங்களுக்கு அதில் நகத்தில் இருக்க சைடில் அந்த அழுக்கெலாம் கொஞ்சம் லைட்டாக தெரியும். அழுக்குன்னு சொல்ல முடியாது, அதெல்லாம் அந்த ஒரு எக்ஸஸ் தோல் அந்த மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் இருக்கும். நகம்பட்டி எடுத்துக்கிட்டு அதில் சென்டரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டூல்ஸ்லாம் இருக்கும். நம்ம இதை வச்சே க்ளீன் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடுக்கில் இருக்குது பார்த்திங்களா, அங்கெல்லாம் நம்ம லைட்டாக தான் எடுக்கணும். சுரண்டி எடுத்துக்கலாம். எனக்கு இப்போ நகம் ரொம்ப வளரல, பட் நகம் இருக்கிறீங்க இந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் நகத்தை கட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்களா, பியூட்டி பார்லரில் போனால் கூட இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்க முடியாது. நிஜமாகவே நல்லா இது ரிசல்ட் கொடுக்குது பாருங்கள். சரி, நான் சும்மா தான் வீடியோ எடுக்கலாம், எதுக்கும் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறேன், நிஜமாகவே நல்லா இருந்துச்சு. சரி, இது ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்க, கால் நகம் ஃபஸ்ட்டு இந்த விட இப்போ நல்லாவே க்ளீனாக இருக்குது, உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 லெமனும் உப்பும் எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு நல்லா கால்களில் தேய்ச்சிக்கலாம். அதுக்காக ரொம்ப ஹார்டாக தேய்க்கக்கூடாது. ஏன்னா உப்பு நல்லா நம்ம அமுத்தி தேய்ச்சோம்னா கீரல்லாம் விழுந்துடும் காலில். நமக்கு தெரியாது, பட் லைட்டாக எரியும். அதனால சும்மா லைட்டாகவே தேய்ச்சிக்கலாம். ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் வரைக்கும் லைட்டாக அப்படியே தேய்ச்சி விட்டுட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 மினிட் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். என்னோடய விளாக் சேனல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தெரியும். நான் பேசுகிறதுக்கு கூச்சமே பட மாட்டேன், அவ்வளோ பேசிகிட்டு இருப்பேன். இப்போ ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ பயப்பட்டுருக்குறேன். எங்கள் அம்மா பக்கத்துலேயே நின்றுட்டுருக்காங்க. நான் இப்போ தான் திட்டி முடிக்கிட்டுருக்குறேன். என்னென்னு தெரியல, ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. சரி, நம்ம கதைக்கு வரலாம். அதுக்கப்புறம் அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டூத் பேஸ்ட், உங்கள் வீட்டில் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கிட்டு ஒரு ப்ரஷ்ஷை வச்சு வேஸ்ட் ப்ரஷ்ஷை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வீட்டில் அடி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அதை நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். நகங்களில் மட்டும் இந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நான் ஃபஸ்ட்டு முன்னாடி யூஸ் பண்ணேன்ல அந்த ப்ரஷ்ஷே கால்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நகத்துக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணோம்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போவே பாருங்கள், என்னோடய காலம் அப்படின்னு நம்பவே முடியல. ஏன்னா ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நல்லாவே வித்தியாசம் இருக்குது. அழகுக்கு அழகு சேர்க்குற இதுமாக ஒரு நெயில் பாலிஷ் எடுத்து அடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அடித்தேன். செம்மையாக இருந்துச்சுங்க. கால் கலரும் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இருக்கும், பட் இருக்கிறதே நல்லா பிரைட்டாக காமிக்கும். ஃபஸ்ட்டு இருக்கிறத நான் ஒரு பிக் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பெடிக்யூருக்கு டைம் எடுத்து பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக அதை செய்ய மாட்டோம் ப்ராப்பராக. நம்ம கால்கள் இந்த மாதிரி ஊறி இருக்கிற சமயத்தில் செஞ்சோம்னா இன்னுமே ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். இன்னும் நிறைய மெத்தடில் பெடிக்யூர் பண்ணலாம். இது ஒரு சிம்பிளான ஈஸியான மெத்தட். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.